இலங்கை அருகே நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வங்கக்கடலில் அடுத்த 3 மணி நேரத்தில் புயலாக உருவாகும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மணிக்கு 17 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு நோக்கி நகர்ந்து வருகிறது என்றும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னைக்கு தென்கிழக்கே 730 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கிறது இந்த புயலுக்கு ஏமன் பரிந்துரைத்த தித்வா என பெயர் சூட்டப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புயல் அடுத்த 48 மணி நேரத்தில் வட தமிழ்நாடு நோக்கி நகரும் என்றும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் விவரங்களோடு செய்தியாளர் தாயுமானவன் இணைகிறார். தாயுமானவன், வணக்கம். முழு தகவல்களை சொல்லுங்க. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டிய இலங்கை கடற்கரையில நிலை கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த 6 மணி நேரத்துல மணிக்கு 17 கிலோமீட்டர் வேகத்துல வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இலங்கையுடைய மட்டக்களத்திற்கு தென்கிழக்கே சுமார் 120 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கிறது. இலங்கையுடைய ஹம்பந்தண்டாவுக்கு கிழக்கே வடகிழக்கே மற்றும் புதுச்சேரிக்கு தென்கிழக்கே 640 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தென்கிழக்கே 730 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டிருக்கிறது. இது அடுத்த 3 மணி நேரத்துல தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை விட்டு இலங்கை விட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் வடக்கு வடமேற்கு நகர்ந்து மேலும் தீவிரமடைந்து புயலாக வலுப்பெற வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு அடுத்த 48 மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை விட்டு இலங்கை வழியாக வடக்கு வடமேற்கு நகர்ந்து வட தமிழ்நாடு மிசிசிப்பி தெற்கு ஆந்திர கடற்கரை பகுதி நோக்கி நகர வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு தரப்புல தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் அடுத்த 3 மணி நேரத்தில் புயல் என்பது உருவாக இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.